வெல்கம் டு samayaltokitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை பன் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு 200 கிராம் மைதா மாவை சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூனு ஜீனி அதோட சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதோட ஒரு முட்டை அதோட சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூனு பால் அதோட சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறோம். தண்ணியை ஒரே நேரத்தில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இதே மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு அதே மேலே எண்ணெய் தடவி ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம எடுத்து பார்ப்போம். 1 மணி நேரம் ஆகிட்டு மாவு நல்லா ஊறி இருக்குது. இதை இப்போ எடுத்து உருண்டையாக உருட்டி வைக்க போகிறோம். இதே மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும். அதே மாதிரி எண்ணெயை தடவி நல்லா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் நம்ம பரோட்டா செய்வோம். நல்லா மூடி வச்சுருவோம். அரை மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம மதுரை பன் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா எண்ணெயை தடவிட்டு சப்பாத்தி கட்டி நல்லா எண்ணெய் தடவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக பரப்பிக்கணும். மாவு இதுமாரி நைஸாக பரப்பிக்கணும். எண்ணெயை தடவிக்கும் மேலே இதை எடுத்து இப்படி வடிச்சிக்கணும். இப்படி எடுத்து
அப்படி வச்சு அவ்வளோதான். இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இதில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கணும் நல்லா. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பரோட்டா செஞ்சு தோசைக்கல்லில் வேக வச்சு எடுக்கணும். எவ்வளோ நைஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக பரப்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றி தடவிப்போம். அவ்வளோதான். அப்படி பொரித்து எடுத்துட வேண்டிய தோசைக்கல்லில் போய்ட்டு பன் பரோட்டா நல்லா வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும். கனமாக இருக்கிறதுனால உள்ளே வேகமாக போடும். பன் பரோட்டா ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்தது பிறகு எடுத்துடலாம். எடுத்து சூடாக இருக்கும்போது லைட்டாக அடித்து எடுக்கணும். பன் பரோட்டா ரெடி ஆகிட்டு இதேமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.